நாம எல்லாருமே போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவன் சக்தி தானே மாட்டிப்பா. ஆமா ஆமா, அங்க இருந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பா. சரி சிவா, நீ மட்டும் போய் பத்திரமா பாத்துட்டு வந்துரு. நாங்க எல்லாரும் புகழ் கேட்டதா சொல்லுங்க. சரி மீனாட்சி, இந்த சாக்லேட் மித்ரா கொடுத்ததா புகழ் கிட்ட சொல்லி கொடுங்க. கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். வர சொல்லு. சரி ப்ரோ, போயிட்டு வா. மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க? இங்க ஓனர் அம்மா சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன மேடம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்ல சொல்லியிருந்தா செக்யூரிட்டி யாராவது வாங்கிட்டு வந்து தர போறாங்க. பரவாயில்ல சக்கீரா, புகழுக்காக தானே இதெல்லாம் செய்யறேன். அது மட்டும் இல்ல, இவ அப்பாவும் பாக்கணும்னு சொன்னாரு, அதான் புகழ கூட்டிட்டு வந்தேன். அவருங்க? அவரை இங்கதான் வர சொல்லிருக்கேன். அதோ வந்துட்டாரு. புகழ் பாத்து. மில்கி பாய், மில்கி பாய். அம்மா எங்க? தோ வராங்க பாருங்க. புகழ், மில்கி மேன், எப்படி இருக்கீங்க மில்கி மேன்? நான் நல்லா இருக்கேன் மில்கி பாய். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மில்கி மேன். என்னை எப்ப மில்கி மேன் கூட்டிட்டு போவீங்க? சீக்கிரமே கூட்டு போறேன் மில்கி பாய். உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா புகழ் உங்களுக்கு தான், கவலையே படாதீங்க. அந்த அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பாரு. என்ன மாமா, இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவங்கதான் மாமா ஷக்கீரா பானு. இவங்க மட்டும் மனசு வைக்கலனா நான் புகழ் கூட இருக்க முடியாமலே போயிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த குறையும் வராம நானும் சக்தியும் பாத்துக்கிறோம். நான் பலனை எதிர்பார்த்து இதை செய்யலங்க. நீங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கிறத பார்த்துதான் நான் இந்த உதவியை செஞ்சேன். நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். நீங்க உங்க பையனோட சந்தோஷமா இருங்க. சரிங்க, நான் வரேங்க. மில்கி மேன், எனக்கு வரப்ப என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ சாரி மில்கி பாய். உன்னை பார்க்க வர சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலையா, அதான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே மில்கி மேன், நீங்க வந்ததே போதும். சும்மா தான் கேட்டேன். மறந்துட்டேன் பாத்தியா, உனக்காக மித்ரா குட்டி ஒன்னு கொடுத்து அமிச்சா. இந்தா. ஐ சூப்பர். டேய், இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும், நான் இங்கேயே வாங்கி தரேன். இங்கயா? இங்க வெறும் காய்கறி கடை தானே இருக்கு. ஆமால. சரி வா, நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். சரி. ஐயோ மாமா, இல்ல மாமா, அதுக்கு டைம் இல்ல. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சீக்கிரம் போலனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏய் விடு, இதுல என்ன ஆகப்போகுது? ஒரு 10 நிமிஷம் சக்தி, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு போலாம். அதுக்குள்ள யாராவது உன்னை தேடி வந்துட போறாங்களா என்ன? அடடே ராகுலா, என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா எப்ப டெல்லியில இருந்து வந்த? இப்பதாங்க ஒரு மாசம் ஆச்சு. தொழுகைக்கு வந்தியா? இல்லங்கய்யா, இங்க சின்ன ஒரு வேலையா. சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். ம்.
யோ எங்கயா பார்த்து போற? சாரிங்க, சாரி பிரதர். சாரி, ரோட பார்த்து போறியா? ஐயோ சாகுல் வேற வராரு, இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப பிரச்சனை பண்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் இது சாகுல் சாரோட குழந்தை தான். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க இந்த மாதிரி ரோட்ல வந்து பிரச்சனை பண்றது சாகுல் சாருக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்பதான் எங்க பையன் எங்க கிட்ட நல்லபடியா பழக ஆரம்பிச்சிருக்கான். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணலான்னு ட்ரை பண்ண, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். சகிரா, நீங்க எதுக்கு புகழ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? இல்ல சார், கடைக்கு போலான்னு கிளம்புனேன். புகழ என் கூட வரேன்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். அப்படியே புகழ் வெளியில போகணும்னு சொன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இல்லனா இந்த மாதிரி கண்டவங்க எல்லாம் புகழ ஏன் பையனு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? வாங்க போலாம். வா புகழ். நெத்தில என்ன விபூதி? விபூதி அழிக்க மறந்துட்டோமே. அது வந்து வழியில சாய்பாபா வண்டியில போறவங்க புகழ் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க, அவங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அழிச்சிடுறேன். இல்ல இல்ல, இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் ஒண்ணுதான். புகழ், கார்ல உட்காரு. ஷக்கீரா மேடம், நான் காய்கறி கட் பண்றேன், நீங்க மேல போய் துணியை காய போடுங்க. இல்ல மேடம், நான் காய்கறி கட் பண்ணிட்டு அப்புறம் துணியை காய போடுறேன். சொல்றேன்ல, அப்புறம் வெயில் போயிட்டா துணி காயாது. நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க துணியை போய் காய போடுங்க. சரிங்க மேடம். சரி, இப்ப என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஐஸ் பாய் விளையாடலாம். சரி, நான் பிடிக்கிறேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 shoot. இங்கேயும் இல்ல. எங்க போய் ஒளிஞ்சிருப்பா? எங்க போயிருப்பா? புகழ், அங்க. ஷாதிகா அவுட். இல்ல, நீ போகாட்டம் ஆடுற. அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க. இல்லையே. அம்மா, நீங்க தானே அண்ணாக்கு சொல்லி கொடுத்தீங்க. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. இல்ல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இல்லனா அண்ணாக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல 2 பேரும் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. இங்க கத்தி இருக்கு, போங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லனா அப்புறம் அண்ணாக்கு நான் தண்டனை கொடுத்துருவேன். என்ன தண்டனை கொடுப்ப? இதோ இந்த தண்டனை தான்.
வலிக்குதா? இரு இரு. வலிக்குது. புகழ் சும்மால புகழ். நீ அழாத. ஒண்ணும் ஆகாது. கையில கத்தி பட்டுருச்சு, நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வரேன். என்ன புகழ் பாத்துருக்கலாம்ல. அப்பா இது எது? வலிக்குது. இரு புகழ். கொஞ்சம் இரு. ஒண்ணு இல்ல ஒண்ணு என்னாச்சு? இல்ல. புகழுக்கு விரல்ல அடிபட்டுருச்சு. குடு குடு. இப்ப பரவாயில்லையா சுஷ்மா? என்னாச்சு? அது அப்பா நான் சொல்றேன்ப்பா. அம்மா காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அண்ணனும் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப அண்ணா ஓடி வந்து கத்தி மேல கை வச்சுட்டாங்க. அந்த கத்தி கைய கீழ்ச்சிச்சுப்பா. சுஷ்மா என்ன இதெல்லாம்? சார் ஒண்ணு இல்ல சார், சின்ன காயம் தான். உங்களை நான் வேலைக்கு வச்சதே புகழ பாத்துக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு நீங்க வேற என்ன வேலை பாத்தீங்க? அவங்கள திட்டாதீங்க. நான் தான் உங்களை துணி காய போட சொல்லி அனுப்பி வச்சேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீயும் பொறுப்பா பாத்துக்க மாட்ட, பொறுப்பா பாத்துக்கிறவங்களையும் பாத்துக்க விட மாட்ட. உன்னை எல்லாம் புகழ் ரொம்ப வலிக்குதாப்பா? ஹாஸ்பிட்டல் போலாமா செல்லம்? சார் ஹாஸ்பிட்டல்ல வேணாம் சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கல சார், அதுவே சரியாயிடும் சார். சின்ன அடிதான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். உங்களை விட என் பையன் மேல எனக்கு தான் அக்கறை அதிகம். உங்களுக்கு வேணா அது சின்ன அடியா இருக்கலாம், ஆனா என் பையனுக்கு அது எப்படி வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். புகழ் நீ வா, அப்பா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நான் வரல. அதான் சின்ன அடி ஆண்டி சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலு? ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்க போங்க, நான் வரல. ஷக்கிரா, உண்மையிலே சின்ன காயம் தானே, வலிக்காது இல்ல? பாவம் சின்ன பையன் என் மேல இருக்க கோவத்துல ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொல்றான். சார் நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சரியாயிடும் சார். நீங்க வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். புகழ் நீ என் கூட வா. எல்லாம் உன்னாலதான். ஒழுங்கா பொறுப்பா ஒரு புள்ளைய உன்னால பாத்துக்க முடியாதா? இல்லங்க, தெரியாம. சரி, இனிமேவாவது கவனமா இரு. சாதிகா நீ வா.
புகழ், விளையாடும் போது ஜாக்கிரதையா விளையாடணும். சின்னதா அடிபட்டதுனால சரியா போயிடுச்சு. இதுவே பெருசா இருந்தா என்ன ஆகுறது? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏன்னா நீங்க தான் என் கூடவே இருக்கீங்களே. இப்படி பேசியா ஆஃப் பண்ணிடு. சரி கட்டு. மா போதுமா. இது ஒரே ஒரு வாய், லாஸ்ட் வாய். அம்மா, சின்ன வயசுல எனக்கு சுத்தி போடுவீங்கல்ல, அந்த மாதிரி சுத்தி போடுங்க. சரி இரு. துப்பு. டூ 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 து, து. சரி புகழ், டைம் ஆகுது. நீ படுத்து தூங்கு, சரியா? அம்மா 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 இன்னைக்கு என் கூடவே தூங்குங்கம்மா. மில்கி மேன் பாவுண்டா, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்ல, நான் இங்க தங்கினா அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாம டவுட் வரும். அதுக்கப்புறம் நான் இப்போ உன் கூட இருந்து பாத்துக்கிறது கூட பாத்துக்க முடியாம போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என் கூடவே இருக்கணும். புகழ் சொன்ன கேளு புகழ். ஆண்டி நீங்க போக கூடாது ஆண்டி. நீங்க என் கூட தான் இருக்கணும். என்ன ஷக்கிரா, வீட்டுக்கு போக விடாம தொல்லை பண்றானா? ஆமா புகழ், அவங்க வீட்டுக்கு போகட்டும், நாளைக்கு வருவாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உன் கூட தானே இருக்க போறாங்க. ஆமா புகழ், நான் காலையில சீக்கிரமா வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரமா வந்துடணும். கண்டிப்பா வரேன். குட் நைட். குட் பாய். சரிங்க மேடம், நான் இப்ப கிளம்புறேன். காலையில சீக்கிரமா வந்துடுறேன். ஷக்கிரா, ஒரு நிமிஷம். ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐயோ, தாலி வெளியில இருக்கு. ஒருவேளை தாலியை பார்த்திருப்பாங்களோ? ஒரு நிமிஷம் திரும்புங்க. ஒருவேளை அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சொல்லுங்க மேடம். ஒண்ணும் இல்ல, காலையில சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க மேடம், நான் வரேன். புகழ், தூங்குறியா? படு. சக்தி, என்னாச்சுன்னு நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்னன்னு எடுத்துக்கிறது? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு சக்தி. இன்னைக்கு புகழுக்கு கையில அடிபட்டுருச்சுக்கா. ஐயோ ஐயோ, என்ன சக்தி, புகழுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, என் பேரனுக்கு என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? வாங்க எல்லாரும் அவனை போய் பாத்துட்டு வரலாம். இல்ல பாட்டி, விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம கத்தில கைப்பட்டு கிழிச்சிருச்சு. ஐயோ,
என்னது சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது கத்தி கைப்படுற மாதிரியா கொண்டு போய் வைப்பாங்க? அவங்க காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம போய் கை வச்சிட்டான். ஏன் சக்தி, புகழுக்கு ஏதாவது பெருசா அடிபட்டுருச்சா? இல்லக்கா, சின்ன அடிதான். சரி விடு சக்தி, நீதானே சின்ன அடின்னு சொல்ற, அவனுக்கு சீக்கிரமா சரியாயிடும். என்னோட வருத்தம் அது மட்டும் இல்ல. வேற என்ன சக்தி? என்ன மாமா, நீங்க கூட மறந்துட்டீங்களா? நாளைக்கு புகழோட பர்த்டே. இத்தனை வருஷம் என் கூட இருந்துட்டு இப்ப அவங்க கூட கொண்டாட போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.